அத்தியாயம் 50 மந்திர ஆலோசனை. மாமல்லர் அவங்க அம்மா புவனமாதேவி கூட பேசிட்டு இருக்கிறாரு. கூட தளபதி பரஞ்சோதி இருக்கிறாரு. இந்த நேரத்துல அவருக்கு ஒரு செய்தி வருது. அன்னைக்கு ராத்திரி 1:30 ஜாமம் ஆன போது மந்திர ஆலோசனை சபை கூடி இருக்கிறதாகவும் குமார சக்கரவர்த்திக்காக காத்திருக்கிறதாகவும் அந்த செய்தியில கூறப்பட்டிருக்கு. உடனே மாமல்லர் அம்மா கிட்ட சொல்லிட்டு அந்த மந்திர ஆலோசனை சபைக்கு கிளம்பி போறாரு. கூடவே தளபதி பரஞ்சோதியும் போறாரு. புள்ளலூர்ல இருந்து சக்கரவர்த்தி செய்தி அனுப்பினதுனால இந்த மந்திர ஆலோசனை சபை கூடியிருக்கு. மந்திரிகள், அமைச்சர்கள், கோட்ட தலைவர்கள் எல்லாருமே இந்த மந்திர ஆலோசனைக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த ஆலோசனை சபையில உட்கார்ந்துருக்காங்க. தளபதி பரஞ்சோதி பின்தொடர மாமல்லர் மண்டபத்துக்குள்ள வந்த உடனே அங்க இருந்த எல்லாருமே எந்திரிச்சு நின்று மரியாதை பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க இடத்துல உட்கார்ந்துக்கிறாங்க. சக்கரவர்த்தியோட சிம்மாசனம் வெறுமையா இருக்கு. அதுக்கு பக்கத்துல இன்னொரு சிம்மாசனம் போட்டிருக்காங்க. அதுல போய் மாமல்லர் அமர்ந்துக்கிறாரு. மாமல்லருக்கு பின்னாடி பரஞ்சோதி நின்னுக்கிட்டே இருக்கிறாரு. ஏனோ அவருக்கு உட்கார்றதுக்கு மனசே வரல. ஏதோ எதிர்பாராத சம்பவங்கள் நடக்க போறதா அவரோட உள் உணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. இதனால ஏற்பட்ட பரபரப்பு அவரோட முகத்துல அப்படியே அப்பட்டமா தெரியுது. முதன் மந்திரி சாரங்க தேவப்பட்டர் சபையை ஆரம்பிச்சு வைக்கிறாரு. சபையோர்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு இந்த நேரத்துல மந்திர ஆலோசனை சபை கூட்டும்படியா சொன்னது சக்கரவர்த்தி. ஆனா சக்கரவர்த்தி இன்னும் வந்து சேரல. ஒருவேளை அவருக்கு வேற வேலை இருக்குதா, இல்ல எதிர்பாராத இடையூறுகளால தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறாரா, நம்மளுக்கு எதுவும் தெரியல. இந்த நிலைமையில இந்த மந்திர ஆலோசனை சபையை தள்ளி போடுறதா அல்லது குமார பல்லவரின் தலைமையில இந்த சபையை நடத்துறதா அப்படிங்கிறத நம்ம முதல்ல தீர்மானிக்கணும். சக்கரவர்த்தி 9 மாசத்துக்கு முன்பு வடக்கு போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னகுட்டி மாமல்லருக்கு ராஜ்ய அதிகாரங்களை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இந்த காரணத்தினால மாமல்லரின் தலைமையில இந்த மந்திர ஆலோசனையை நடத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சபையோர்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. சபையோர்கள் எல்லாருமே அதுக்கு சரிங்கிற ஒப்புதலை கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர் சொல்றாரு, இந்த சபையை தள்ளி போட்டு சக்கரவர்த்தி வர்ற வரைக்கும் காத்திருக்க முடியாத நிலைமையில நாம இருக்கிறோம். ஏன்னா வாதாபி படைகள் காஞ்சி கோட்டைக்கு 32 கிலோமீட்டர் தூரத்துல வந்தாச்சு. இந்த நிலைமையில நாம என்ன செய்யணுங்கிறத பத்தி குமார சக்கரவர்த்தியோட அபிப்பிராயத்தையும் ஆணையமும் தெரிஞ்சுக்க விரும்புறோம். அதே நேரத்துல வடக்கு போர்க்களத்தில் இருந்து நமது வீர பல்லவ சைனியத்தை சேதமடையாம கோட்டைக்கு உள்ள கொண்டு வந்து சேர்த்த சேனாதிபதி கலிப்பகையாரும் நம்மளோட கடமையை பத்தி தனது அபிப்பிராயத்தை சொல்லணுங்கிறது என்னோட வேண்டுகோள் அப்படிங்கிறாரு முதலமைச்சர். செஞ்சிக்கோட்டை தலைவன் சடையப்பசிங்கன் சொல்றாரு, சக்கரவர்த்தியை பத்தி நாங்க முதல்ல தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். வடக்கு போர்க்களத்துல நமது சேனாதிபதி கூட பல்லவேந்திரர் இருக்கிறாருன்னு தான் நாங்க இவ்வளவு காலமும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். சைனியத்தை விட்டு பிரிஞ்ச சக்கரவர்த்தி எங்க போனாருங்கிறத சேனாதிபதி சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சேனாதிபதி கலிப்பகையார் சொல்றாரு, 10 தினங்களுக்கு முன்னக்கூட்டி சக்கரவர்த்தி 2000 படை வீரர்களோட வடக்கு போர்க்களத்திலிருந்து புறப்பட்டு போனாரு. காஞ்சி கோட்டைக்கு சைனியங்களோட வந்து சேரும்படி எனக்கு கட்டளை இட்டு சென்றார். அப்புறம் எனக்கு எந்த தகவலும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அவர் புள்ளலூர் போர்க்களத்திற்கு போகலாம் அப்படின்னு நான் யூகிச்சேன் அப்படிங்கிறாரு. சக்கரவர்த்தி அழைத்து சென்ற வீரர்கள்ல திரும்பி வந்திருக்கிறவங்களும் அதே தான் சொல்றாங்க அப்படின்னு சேனாதிபதி சொல்றாரு. புள்ளலூர் போர்க்களம்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாருமே மாமல்லரை தான் பாக்குறாங்க. சபையினுடைய நோக்கம் இதுதான்னு தெரிஞ்ச உடனே மாமல்லர் பேச ஆரம்பிக்கிறாரு. சேனாதிபதி யோசிச்சது சரிதான். சக்கரவர்த்தி புள்ளலூர் போர்க்களத்துக்கு தான் வந்தாரு. ஆனா இன்னும் இங்க வந்து சேரலங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்க எல்லாரையும் கோட்டை வாசல்ல பார்த்த போது என்னோட அப்பா அரண்மனையில என்னை எதிர்பார்த்து காத்திருப்பாருன்னு நான் நினைச்சேன். ஆனா அரண்மனைக்கு வரவிட்டு தான் தெரிஞ்சது அப்பா இன்னும் வரல அப்படிங்கிறது. தளபதி பரஞ்சோதிக்கு சக்கரவர்த்தி அனுப்பின ஓலையிலிருந்து நாங்க அந்த மாதிரி நினைக்க நேர்ந்தது. தளபதி எல்லா விவரங்களையும் சபைக்கு சொல்லுங்க அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு. உடனே தளபதி பரஞ்சோதி புள்ளலூர் போரின் விவரம், துர்விநீதன் தோற்று ஓடியது, துர்விநீதனை துரத்திக்கிட்டு இவங்க 2 பேர் போனது, சக்கரவர்த்தி வேறு வழியில தெற்கு நோக்கி வந்தது, மாமல்லர் தனியா வெள்ளத்துல அகப்பட்டு மண்டபப்பட்டு கிராமத்துல ஒதுங்கினது, மாமல்லரை பரஞ்சோதி தேடினது, துர்விநீதனை சக்கரவர்த்தி சிறைப்படுத்திட்டு பரஞ்சோதிக்கு ஓலை அனுப்பினது, இப்படி எல்லா விவரங்களையும் சபைக்கு எடுத்து சொல்றாரு தளபதி பரஞ்சோதி. ஆயனர் சிவகாமி விஷயத்தை தவிர மற்ற எல்லா விவரத்தையும் சொல்லி முடிக்கிறாரு.
மறுபடியும் முதன் மந்திரி சாரங்க தேவப்பட்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. சக்கரவர்த்தி இல்லாத சமயத்துல நம்மோட பொறுப்பு இன்னும் பன்மடங்கு அதிகமாகுது. சமுத்திரம் போன்ற வாதாபி ஜெயினியும் காஞ்சி மாநகரை நெருங்கிருச்சு. இந்த நிலைமையில நாங்க என்ன செய்யணுங்கிறத பத்தி குமார சக்கரவர்த்தியோட அபிப்பிராயம் என்ன அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். கோட்டை தலைவர்களும் மாமல்லரின் ஆணையை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. காஞ்சி கோட்டை முற்றுகைக்கு உட்படுவதற்கு உள்ள அவங்க எல்லாருமே அவங்கவங்க கோட்டத்துக்கு திரும்பி போகணும் இல்லையா அப்படிங்கிறார். இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய மாமல்லர் உடனே பதில் சொல்லாம எதையோ ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இதை கவனிச்ச முதலமைச்சர் என்ன பண்றாரு, முதல்ல வடக்கு போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்திருக்கக்கூடிய சேனாதிபதி கலிப்பகையார் தமது கருத்தை சொல்றது நல்லது. ஏன்னா சக்கரவர்த்தி சபையை கூட்ட சொன்னதோட நோக்கம் என்னங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறாரு. சேனாதிபதி கலிப்பகையார் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சக்கரவர்த்தி இந்த மந்திர ஆலோசனை சபையை கூட்டியதனோட முக்கிய காரணம் காஞ்சி முற்றுகை சம்பந்தமாதான். முற்றுகை ஒருவேளை ஓராண்டு நீடிச்சாலும் நீடிக்கலான்னு சக்கரவர்த்தி எதிர்பார்க்கிறாரு. இந்த ஒரு வருஷமும் கோட்டைக்கு உள்ள இருக்கிறவங்க வெளியே போக முடியாது, வெளியே இருக்கிறவங்க உள்ள வர முடியாது. ஓலை போக்குவரத்துக்கும் இடம் இருக்காது. காஞ்சி கோட்டை முற்றுகைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய காலத்துல நமது கோட்டை தலைவர்கள் என்னென்ன செய்ய வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத சக்கரவர்த்தி சொல்ல விரும்பினாரு. ஆனா அவர் என்ன சொல்ல விரும்பினாருங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு கலிப்பகையார். அதே சமயம் கோட்டை தலைவர்ல ஒருத்தர் கேட்கிறாரு, சேனாதிபதி வாதாபி படைகள் எப்ப கோட்டை வாசலுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறாரு. நாளைக்கு சூரிய உதயத்துக்குள்ள கோட்டை வாசலுக்கு வந்துருவாங்க. அதே நேரத்துல சூரிய அஸ்தமனத்துக்குள்ள கோட்டைய கண்டிப்பா சூழ்ந்துருவாங்க அப்படின்னு கலிப்பகையார் சொல்றாரு. அப்படின்னா கோட்டைக்கு வெளியே போறவங்க நாளைக்கு சூரிய உதயத்துக்கு உள்ள போயிடணும் அப்படிதானே அப்படின்னு கேக்குறாரு. சக்கரவர்த்தி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள வரல அப்படின்னா கோட்டை தலைவர்கள் அவங்கவங்க ஊர்களுக்கு திரும்பி போறதுதான் நல்லது. அவங்களுக்கு தேவையான ஆணை சக்கரவர்த்தி வந்த பிற்பாடு அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறாரு கலிப்பகையார். கொஞ்ச நேரம் அந்த சபை நிசப்தமா இருக்கு. குமார சக்கரவர்த்தியோட ஆணையை எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு முதல் மந்திரி. மாமல்லர் தனது ஆசனத்திலிருந்து கம்பீரமா எழுந்து நிற்கிறாரு. சபையோர் அனைவரையும் ஒரு தடவை பாக்குறாரு. சபையோர்களை பார்த்து மாமல்லர் பேச ஆரம்பிக்கிறாரு. 10 மாதங்களுக்கு முன்னுக்குட்டி சக்கரவர்த்தி காஞ்சியிலிருந்து போகும்போது தான் திரும்பி வர்ற வரைக்கும் இந்த ராஜ்ய அதிகாரங்களை என்னை நிர்ணயிக்க சொல்லி எனக்கு கட்டளை இட்டாரு. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாரும் ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க. கொஞ்சம் பேரு ஏதோ விபரீதமான யோசனை வரப்போகுது அப்படின்னு நினைச்சு ரொம்ப அமைதியா இருக்காங்க. சக்கரவர்த்தி இன்னும் திரும்பி வரல, அதனால அவர் எனக்கு கொடுத்த இந்த ராஜ்ய அதிகாரத்தை நான் பயன்படுத்தலாமா, அதுல உங்களுக்கு சம்மதம் தானா அப்படின்னு கேக்குறாரு மாமல்லர். எல்லாரும் சம்மதம் சம்மதம் அப்படின்னு சொல்றாங்க. முதன் மந்திரி எந்திரிச்சு நின்று சொல்றாரு, பல்லவகுமாரா, சக்கரவர்த்தி எங்களை ஆலோசனை கேட்கும் போது மட்டும்தான் நாங்க எங்களோட கருத்தை சொல்லுவோம். அதே மாதிரி நீங்க என்ன கேட்டாலும் எங்களோட அபிப்பிராயத்தை சொல்றோம். நீங்க நல்லா யோசிச்சுட்டு நாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற கட்டளை இடுங்க, அதை அப்படியே நடத்தி வைக்கிறோம். யோசனை சொல்றதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு உரிமை, ஆணையிடும் உரிமை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. மிக்க மகிழ்ச்சி, நீங்க சொல்ல வேண்டிய யோசனையை எல்லாம் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஆனா என்ன செய்யணுங்கிறத பத்தி நான் ஏற்கனவே முடிவெடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு மாமல்லர். சபையோர்களை பார்த்து சொல்றாரு, படையெடுத்து வந்த பகைவர்களுக்கு பயந்து கோட்டைக்கு உள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறது பல்லவ குலத்துக்கு என்றும் அழியாத அவமானத்தை கொடுக்கும். அதுவும் பல்லவ வம்சத்துக்கு என்னோட காலத்துல இப்படி ஒரு களங்கம் வர்றத நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன். இந்த கோட்டைக்கு உள்ள சுமார் 1.5 லட்சம் பல்லவ வீரர்கள் போருக்கு துடிதுடிச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அத்தனை பேரையும் அழைச்சிக்கிட்டு நாளைக்கே வெளியேறி நமது கோட்டை வாசல்ல வாதாபி சைனியத்தை தாக்குறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. இதுக்கு உங்களோட சம்மதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். தளபதி பரஞ்சோதி என் கூட போர்க்களத்துக்கு வருவாரு. பரஞ்சோதிக்கு பதிலா சேனாதிபதி கலிப்பகையார கோட்டை காவலுக்கு நியமிக்கிறேன். இதுக்கு உங்களோட சம்மதம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு வெளியூர் கோட்டை தலைவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்றேன் அப்படிங்கிறாரு மாமல்லர். மாமல்லர் பேச்சை நிறுத்திய போது இடி இடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. மந்திரிகளும் அமைச்சர்களும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. யாருமே சபையில பேசல. எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்காங்க. சபை மிகவும் நிசப்தமா இருக்கு. நீங்க ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லலாம்.